பூமியில இருந்து தற்செயலா வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போன ரிஷி அங்க இருக்க உலகத்தை பார்த்து ஷாக் ஆகுறான். அங்க இருக்க உலகம் பூமி மாதிரி இல்லாம வேற மாதிரி இருந்துச்சு. ரிஷி அங்க இருந்து திரும்ப பூமிக்கு வருவானா இல்ல அங்கேயே மாட்டிக்குவானா? இந்த எபிசோட்ல அதுக்கான ஆன்சர் இருக்கு. ஃபுல் ஸ்டோரி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஸ்டோரி லவர்ஸ், இது யூனிவர்ஸ் லவரோட நெக்ஸ்ட் எபிசோட். இரவு 12:30 கடந்து இருந்தது. பின்பு ரிஷி அந்த ஷாப்பிங் மாலில் லிப்டை அடைந்தான். அங்கே இருந்த தங்க நிறம் கொண்ட பட்டன் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. இதற்கு முன்னால் அவன் அந்த தங்க நிற பட்டனை பயன்படுத்தி தான் இங்கு வந்தான். ஆனால் இப்போது எங்கு சென்றது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தான். பின்பு கீழ்த்தளத்துக்கான பட்டனை அழுத்தினான். கதவு திறந்ததும் அதிர்ச்சியானான். ஏனெனில் அந்த மாலின் மாறுபட்ட தோற்றத்தை பார்த்து வியந்து போனான். இது என்ன புதுசா இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாலோட அப்பியரன்ஸ் இந்த மாதிரி இல்லையே. வேற மாதிரி டிசைன் தானே இருந்துச்சு. அந்த மாலின் டிசைனை பார்த்து வியந்து போனான். உண்மையில் ரிஷி பூமியில் இருந்த ஷாப்பிங் மாலில் இருந்து அவன் வேற யூனிவர்ஸில் இருக்கும் மாலுக்கு வந்து இருந்தான். அந்த உலகம் பூமியில் இருந்து வேறுபட்டு காணப்பட்டது. ரிஷி அந்த அழகை பார்த்து கொண்டே கவுண்டரை அடைந்தான். அவன் எடுத்த பொருட்களை ஸ்டாஃப் கணக்கிட்டான். மொத்தம் 500 டோக்கன்ஸ் வருது என்று அந்த ஸ்டாஃப் சொல்ல ரிஷி குழம்பினான். டோக்கன்ஸ் என்னவென்று புரியாமல் இருந்தான் ரிஷி. அப்போது அருகில் இருந்தவர்கள் தமது கையில் இருந்த பிரேஸ்லெட் போன்ற பொருட்களில் டச் செய்து டோக்கன்ஸ் அனுப்புவதை அவன் கண்டான். அவசரமாய் தன் கைப்பையில் இருந்த 500 ரூபாய் நோட்டை கொடுத்தான் ரிஷி. ஆமா, இது என்னங்க, ஏதோ பேப்பர் தரீங்க. நான் உங்களை டோக்கன்ஸை தான் அனுப்ப சொன்னேன். இதை வச்சு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க, இது நீங்களே வச்சுக்கோங்க என்று அந்த ஸ்டாஃப் 500 ரூபாய் நோட்டை ரிஷியிடம் கொடுத்தார். ரிஷி அந்த ஸ்டாஃபிடம் இதை வைத்து அந்த பொருட்களை வாங்க முடியும் என்று உரையாடி கொண்டிருந்தான். நீங்க சொல்றது இங்க இருக்கிற யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த பேப்பரை வச்சு இங்க இருக்க பொருள்லாம் வாங்க முடியும்னு சொன்னா எனக்கு காமெடி பண்றீங்களா என்று சொல்லி அந்த ஸ்டாஃப் ரிஷியை பார்த்து சிரித்தான். அங்கு இருந்த அனைவரும் ரிஷியை வித்தியாசமாக பார்த்தனர். ஒழுங்கா டோக்கன்ஸ் அனுப்பி வாங்க, இல்லைன்னா வெளியே போ. ஸ்டாஃப் அந்த ஆர்டரை ரத்து செய்து அடுத்தவரை அட்டெண்ட் செய்தான். குழப்பமடைந்த ரிஷி மாலில் இருந்து வெளியேறினான். வெளியே வந்த போது நகரம் முற்றிலும் வேறுபட்டிருந்தது. சாலைகள் பசுமையால் சூழப்பட்டிருந்தது. வாகனங்கள் அனைத்தும் எக்கோ ஃப்ரெண்ட்லி முறையில் இயங்கின. இதுவரை பார்த்திடாத உலகத்தை பார்த்தான் ரிஷி. அவன் தனது வீட்டுக்கான பாதையை தேடினான். என்ன இடம் இது? இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்ததே இல்லையே. என் வீடு எங்க இருக்கிறது கூட தெரியல. இந்த ரோடெல்லாம் பார்க்க புதுசா இருக்கு. இப்போ நான் இங்க என்னோட வீடை எப்படி கண்டுபிடிப்பேன்? ரொம்ப நேரமாக ரிஷி அந்த ரோட்டை நடந்து சென்றான். ஆனால் எங்க தேடியும் அவன் வீட்டையோ அவன் தெருவையோ பார்க்க முடியவில்லை. ரிஷி அந்த பாதையில் மீண்டும் மாலுக்கே வந்தான். இது என்ன இடம்னே தெரியலையே. எங்க சுத்தினாலும் கடைசியா இந்த மாலுக்கு தான் நான் வர வேண்டியதா போச்சு. வேற எங்க பார்த்தாலும் சுத்தினதுல எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. இந்த மால்ல இருந்து நம்ம சாப்பிடறதுக்கு எதனாச்சும் வாங்கியே ஆகணும். எப்படியாவது அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று ரிஷி நினைத்தான். சும்மா இங்க நின்று என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. டோக்கன்ஸ் இல்லைன்னா ஏன் பொருள் வாங்க வர நீனு? வேற எங்கனாச்சும் போக வேண்டியது தானே, இங்கேயா வந்த என்று அந்த ஸ்டாஃப் கோவத்தில் கத்தி கொண்டிருந்தான். ரிஷியால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் எங்கு இருக்கிறான் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தான் ரிஷி. அதனாலேயே எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அப்போது அங்கே ஒரு பெண் அவனை நோக்கி வந்தாள். அவளது கூந்தல் காற்றில் பறந்தது. வெள்ளை நிற உடை அணிந்திருந்தாள். அவள்தான் மேகா. அவள் மெதுவாக அவன் அருகில் வந்து நின்றாள். ரிஷி முன்பு அந்த மாலில் பார்த்த அதே பெண்ணை இங்கு பார்ப்பான் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அந்த பெண்ணை பார்த்தவுடன் ஏதோ புதிதாக இல்லாத பழைய உறவு போல தோன்றியது. அவரோட டோக்கன்ஸை நான் பே பண்ணலாமா என்று சொல்லி மேகா மெதுவாக கவுண்டர் பக்கம் சென்று தனது பிரேஸ்லெட்டை டச் செய்து 500 டோக்கன்ஸை அனுப்பினாள். ஸ்டாஃப் அதிர்ச்சி அடைந்தான். அங்கு இருந்த மக்களும் ஆச்சரியமடைந்து அமைதியாகினர். ஒரு நிமிஷம், என்கிட்ட நீங்க சொல்ற 500 டோக்கன்லாம் இல்ல. என்னால உங்களுக்கு திருப்பி தர முடியுமான்னு எனக்கு தெரியல என்று ரிஷி அந்த பெண்ணிடம் கூறினான். அவனை பார்த்து அமைதியாக சிரித்தாள். பின்பு அந்த பொருட்களை ரிஷியிடம் கொடுத்து, இல்ல நீங்க திரும்ப தர வேணாம், என்னோட கிஃப்டா நினைச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால இது உங்களுக்கு தான். ஸ்டாஃப் அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்.
ஐம் ரியலி சாரி என்று மேகா ரிஷியிடம் சொல்ல, ரிஷி மனதில் அவன் என்ன உதவி செய்தேன் என்று குழம்பி போனான். அதற்கு மேகா ரிஷியை பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்போடு அவள் கண்களும் பேசின. அவளது பார்வையில் ஒரு விதமான பாசம் அவள் கண்களில் தெரிந்தது. ரிஷி அந்த கண்களில் மூழ்கினான். அவன் கண்கள் முதல் முறை மேகாவை நேராக பார்த்தது. அந்த பார்வை சில நொடிகள் நீடித்தது. அவனுக்கு நேரமே நிற்கும் போல தோன்றியது. சுவாசம் கூட மெதுவானது. இருவரும் சொற்கள் பேசவில்லை. ஆனால் அந்த கண்களில் நடந்த உரையாடல் 1000 வார்த்தைகளுக்கு சமம். அப்போது ரிஷி தோளில் ஒரு கை. ரிஷி திரும்பி பார்க்கையில் அங்கு கார்த்திக் நின்று இருந்தான். சட்டென்று மேகா அவளது பார்வையை திருப்பிக் கொண்டாள். நண்பா, நான் கார்த்தி. நானும் இந்த மாலில் தான் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணுறேன். கார்த்திக் அவனை பற்றி ரிஷியிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு அவனிடம் பேசிக்கொண்டு சென்றான். அப்போது ரிஷி திரும்பி பார்த்தபோது